நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கேஸ் சிலிண்டர்களின் தரம் பற்றி ஆராய்வதற்கு மாவட்ட ரீதியில் நடவடிக்கை. சிறு ஏற்றுமதி பயிர்களின் அபிவிருத்திக்காக வரவு செலவு திட்டத்தில் 10,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு. டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. நாட்டில் 718 கோவிட் தொற்றாளர்கள் இன்று இனங்காணப்பட்டுள்ளார்கள். அறநெறி பாடசாலைகள் நாளை ஆரம்பம். தென்னாப்பிரிக்காவில் இருந்து நெதர்லாந்து சென்ற விமானங்களில் பயணித்தவர்களில் 61 பேருக்கு ஒமிக்ரான் கொரோனா வைரஸ். கேஸ் சிலிண்டர்களின் தரம் பற்றி ஆய்வு செய்வதற்கு 7 மாவட்டங்களில் அதன் மாதிரிகளை பெறுவதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். அவை தரப்படுத்தல் நிறுவனங்களுக்கு நாளை அனுப்பி வைக்கப்படும். கேஸ் சிலிண்டர்கள் தீப்பற்றிக் கொள்வதனால் கேஸ் சிலிண்டர்களின் தரம் பற்றி ஆராய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பெருந்தோட்ட துறையைச் சார்ந்த சிறு ஏற்றுமதி பயிற்சியை மேம்படுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் 10,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதுடன் அறுவடைகளை ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை அதிகரிப்பதும் இதன் நோக்கம். ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தில் சிறு ஏற்றுமதி பயிர்களினால் கூடுதல் லாபம் ஈட்டப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வருடத்தில் 82 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. 2025 ஆண்டை அண்மிக்கும் போது இந்த வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் சிறு ஏற்றுமதி பயிற்சியை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட நெற்செய்கைக்கு நஷ்டஈடு வழங்கப்படும் என்று விவசாய திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. பயிர்ச்செய்கை பாதிக்கப்பட்ட 1 ஏக்கருக்கு 40,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படும். கனமழை காரணமாக 40,000 ஏக்கர் வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாய சேவைகள் பணிப்பாளர் நாயகம் HM அபேரட்ன கூறினார். விவசாய காப்புறுதி சபையின் ஊடாக நஷ்டஈடு வழங்கப்படும். 12 மாவட்டங்களில் இவ்வாறு நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலேயே அதிகளவான வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 20 டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளரான சன்சுச்ச சேனாதிபதி தெரிவித்திருக்கிறார். மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதனால் டெங்கு பரவாத நிலையில் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அறநெறி பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதார வழிமுறைகளின் கீழ் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அறநெறி பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான அடிப்படையாக கொண்டு பெற்றோர்களும் ஏனைய தரப்பும் இணைந்து பொருத்தமான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகளவில் நஷ்டமடையும் 32 நிறுவனங்கள் உள்ளதென கோப் குழு தெரிவித்துள்ளது. மோசடி மற்றும் வினைத்திறனற்ற செயற்பாடுகளினால் இவ்வாறு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனமே அதிகளவில் நஷ்டமடைகிறது. மின்சார சபை, பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா சத்தோச நிறுவனமும் நஷ்டமடையும் நிறுவனங்களில் அடங்குவதாக கோப் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் 718 கோவிட் தொற்றாளர்கள் இன்று இனங்காணப்பட்டுள்ளார்கள். இதன்படி கோவிட் தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,61,578 உயர்வடைந்துள்ளது.
5,29,000 மேற்பட்டவர்கள் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. 4,65,000 மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் ஏற்றப்பட்டிருப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அனுசரணை 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு. தென்னாப்பிரிக்காவில் இனங்காணப்பட்டுள்ள ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் டெல்டா வைரஸை விட விரைவாக பரவக்கூடியது என்று வைத்திய கலாநிதி சமிந்த ஜீவேந்திர தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு சுகாதார வழிமுறைகளில் அசட்டை செய்யாமல் முறையாக கடைபிடிக்குமாறு அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை கோவிட் தடுப்பூசியின் 3வது டோஸான பூஸ்டர் தடுப்பூசியை கட்டாயமாக செலுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும் என்றும் வைத்திய கலாநிதி சமிந்த ஜீவேந்திர கூறினார். தொழிற்கல்வி பாடநெறி ஒன்றை பயில்வதற்கு முன்னர் அது பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயிற்சி பாடநெறி ஒன்றை பயில்வதற்கு எதிர்பார்க்கும் நிறுவனம் மற்றும் பாடநெறி 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டு NVQ சான்றிதழை வழங்க தகுதி பெற்றுள்ளதா என்பதை விசாரியுங்கள். உங்கள் பணம், காலம், முயற்சி என்பவற்றை வீணாக செலவழிக்க வேண்டாம். போலி பயிற்சி நிறுவனங்களுக்கு ஏமாற வேண்டாம். மேலதிக விவரங்களை www.tvec.gov.lk என்ற இணையதளத்திலும் பிரதேச செயலகங்களில் பணியாற்றும் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர்கள் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம். 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் செய்தி. உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் லட்சக்கணக்கில் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30 வரை உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க பரிசில்கள். மாதாந்த சீட்டெழுப்பில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க கை உழவு இயந்திரம். தென்னாப்பிரிக்காவில் இருந்து நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தை சென்றடைந்த 2 விமானங்களில் 66 பேர் கோவிட் தொற்றுக்கு இலக்காக இருப்பது தெரிய வந்துள்ளது. புதிய புரள்வான ஒமிக்ரான் வைரஸே அவர்களுக்கு தொற்று இருப்பதாக அந்த நாட்டு விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொற்று இனங்காணப்பட்டவர்கள் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இதேவேளை தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவின் மும்பை விமான நிலையத்தை சென்றடைந்த விமானத்தில் உள்ள பயணிகளுக்கும் ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் தொற்று இருக்கிறதா என்பது குறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சென்னையில் பல்வேறு இடங்களில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட 10 மாவட்டங்களில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை பெய்த மழையினால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மழை தொடர்பிடத்து பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்திருக்கிறது. உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் லட்சக்கணக்கில் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30 வரை உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க பரிசில்கள். மாதாந்த சீட்டெழுப்பில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க கை உழவு இயந்திரம். அபிவிருத்தி செய்திகள். தென்னையிலிருந்து பயன்பெறுவோம், நாட்டை வெற்றியடை செய்வோம். உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928, வாட்ஸ்அப் 070-400-1928. தேசிய தெங்கு உற்பத்தி சம்பந்தமான விழிப்பை ஏற்படுத்துவோம். நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த வருடத்திலிருந்து 2023ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் $5.26 பில்லியன் $, வெளிநாட்டு முதலீடாக பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக 45 செயல் திட்டங்களை அடிப்படையாக கொண்டு புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தோட்டத்தில் இருக்கும் தென்னை மரம் என்பது உங்களுக்கு மேலதிக வருமானத்தை பெற்றுத்தரும் சிறந்த வழியாகும். தேங்காய் பூ, சிரட்டை, மட்டை ஆகியவற்றிலிருந்து இல்லாமல் முழு தென்னை மரத்திலிருந்துமே சரியான பிரயோசனம் பெற்று உங்கள் கைகளுக்கு மேலதிக வருமானத்தை பெறுவதுடன் தேசிய பொருளாதாரத்துக்கு உதவுவதற்கு இதோ உங்களுக்கான சந்தர்ப்பம். உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள், வீண் விரயத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சினைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தென்னை உற்பத்தியை செழிப்பாக்குவதற்கு பின்பற்ற வேண்டியவை சம்பந்தமாக இன்னும் அதிகமாக தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்றுத்தர தென்னை ஆராய்ச்சி நிறுவனம்
ஆயத்தமாக உள்ளது. உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928 வாட்ஸ்அப் 07004001928. விளையாட்டுச் செய்திகள். 2021 ஆண்டின் ஆசிய கரையோர கரப்பந்தாட்ட போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஈரான் வெள்ளிப்பதக்கத்தையும் கட்டார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளன. இந்த தொடரில் இலங்கை அணியும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. கான்பூர் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் இன்றைய ஆட்ட நேர முடிவின் போது தனது 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடும் இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 14 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 345 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதேவேளை நியூசிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 296 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. NSBU ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டின் தேங்காய் எண்ணெய்க்கான வர்த்தக நாமத்தை பாதுகாப்பதற்காக கைத்தொழில் அமைச்சு விரிவான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. நுகர்வோருக்கு உயர் தரத்திலான தேங்காய் எண்ணெயை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். NSBயின் பணம் அங்கிருந்து, பரிசு இங்கிருந்து. பொன்விழா வெற்றியாளர் நீங்களா? இம்முறை NSB பொன்விழாவை முன்னிட்டு சூப்பர் வெற்றியாளருக்கு தங்க பவுன்கள் 50, 2வது வெற்றியாளர்கள் 10 பேருக்கு ஸ்கூட்டர்கள், 3வது 10 வெற்றியாளர்களுக்கு ஐபோன்கள், 4வது 29 வெற்றியாளர்களுக்கு மவுண்டன் சைக்கிள்கள். 2021 அக்டோபர் 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரை NSBU ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் 6000 கோடி ரூபாய் பெறுமதியான முறிகள் வெளியிடப்பட உள்ளன. இதற்கென ஏலம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இந்த முறிகள் 91, 152, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. டயலாக் மற்றும் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நானஸ் மொபைல் ஆப் மூலம் தரம் 1 முதல் உயர்தரம் வரையில் ஆன்லைனில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான வாய்ப்பு. பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து பாடங்களும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வீடியோ அடிப்படையில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்விதமான பதிவு கட்டணமுமின்றி உங்கள் மொபைலில் எளிதாக கற்கலாம். இன்று கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஹுவாவே ஸ்டோர் அல்லது விண்டோஸ் ஊடாக நானஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். டயலாக், எதிர்காலம் என்றே. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, களுத்துறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். டயலாக் மற்றும் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நானஸ் மொபைல் ஆப் மூலம் தரம் 1 முதல் உயர்தரம் வரையில் ஆன்லைனில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான வாய்ப்பு. பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து பாடங்களும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வீடியோ அடிப்படையில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்விதமான பதிவு கட்டணமுமின்றி உங்கள் மொபைலில் எளிதாக கற்கலாம். இன்று கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஹுவாவே ஸ்டோர் அல்லது விண்டோஸ் ஊடாக நானஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். டயலாக், எதிர்காலம் என்றே. கேஸ் சிலிண்டர்களின் தரம் பற்றி ஆராய்வதற்கு மாவட்ட ரீதியில் நடவடிக்கை. சிறு ஏற்றுமதி பயிர்களின் அபிவிருத்திக்காக வரவு செலவு திட்டத்தில் 10,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு. டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. நாட்டில் 718 கோவிட் தொற்றாளர்கள் இன்று இனங்காணப்பட்டுள்ளார்கள். அறநெறி பாடசாலைகள் நாளை ஆரம்பம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து நெதர்லாந்து சென்ற விமானங்களில் பயணித்தவர்களில் 61 பேருக்கு ஒமிக்ரான் கொரோனா வைரஸ். அவை செய்திகளின் சாராம்சம். எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். அந்த தகவலுடன் செய்திகள் முடிவடைந்தன.